ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பராஜ் கோமலா. இன்றைக்கி என்ன வீடியோன்னா, எங்கள் வீட்டில் எலி ஃபுல்லாக இருக்குங்க. அது பேப்பரெல்லாம் எலி கடிச்சு வச்சுட்டு இருக்குது. சூட்கேஸ் எல்லாம் கடிச்சு வச்சிச்சு. ட்ராவல் பேக்ஸ் வச்சுருந்தோம், அது எல்லாம் கடிச்சு வச்சிச்சு எலி. வீட்டில் இதை பாருங்கள், பீரோ சந்து கீழெல்லாம் தள்ளிட்டு போயிருக்கணும். அங்கெல்லாம் மேலெல்லாம் இருந்துச்சு, குட்டி போட்டு வச்சிருந்துச்சு எலிங்க. வீட்டில் எங்கள் வீட்டுக்கார பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் கடிச்சு வச்சிச்சுங்க. அலமாரியில் வச்சுருந்து எல்லா பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் கடிச்சு வச்சிச்சு. இந்த பேப்பர்ஸு, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம், எல்லாத்தையும் கடிச்சு வச்சிச்சுங்க எலி. என்ன பண்ணீங்க? ஃபுல்லாக கட்டி வச்சிச்சு எலி. எலியை சாகடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். எலியை வீட்டிலேருந்து விரட்டணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் ப்ளீஸ். என்ன பண்ணாலும் மருந்து வச்சா கூட ஓய்வு போயிடுச்சு வந்துடுதுங்க இந்த எலி. அந்த சூட்கேஸ் எல்லாம் கடிச்சு வச்சிச்சு. நல்ல பேக் எல்லாத்தையும் நல்லா கடிச்சு வச்சிச்சு. கீழெல்லாம் அது பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். மருந்து வச்சேன், போனு வலை வச்சேன், எது வச்சாலும் அது பழிச்சிட்டு போயிடுதுங்க. அது வாஷிங் மிஷின் பழுப்பு போகிறதுக்கு வச்சுருக்குறாங்க, அந்த இடத்த அது உள்ளேருந்து வருது அது அந்த எலி. பேப்பர் வச்சா அந்த பேப்பரை கூட 5 நிமிஷத்தில் வலிச்சிடுது. இந்த சிங்கிலேருந்து உள்ளே போய் கீழே பழுப்பு இருக்குது, அது வழியாக வருதுங்க. மருந்து வச்ச கூட சாப்பிட்டு அந்த தண்ணியில் போய் ஊதி பழிச்சுடுதுங்க. என்ன செய்யுதுங்க? இந்த எலியை போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள், இந்த எலி எப்படி விரட்டின வீட்டை விட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒரு எலி இல்லைங்க, 2-3 எலி இருக்குதுங்க வீட்டில். இதனால் படவே முடியாது எலிங்களாண்டா. கவருங்க ஃபுல்லாக வச்சார், ஆனாலும் மறுபடியும் அது எலி வந்துடுதுங்க. அதெல்லாம் உள்ளே வலிச்சிக்குது அந்த எலி. இந்த எலியை விரட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள்.